லப்பர் பந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுனா அது லைஃப்பில் எப்படிப்பட்ட சேஞ்சஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மாறி இருக்காரு தமிழரசன் பச்சமுத்து. இவர் வேறு யாரும் இல்லை, லப்பர் பந்து படத்தோட டைரக்டர் தான். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கிறதுனால தமிழரசன் பச்சமுத்துவோட கெரியர் எப்படி மாறி இருக்கு, அடுத்த படத்துக்கான சம்பளம் அவர் எவ்வளவா ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லப்பர் பந்து அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், சுவாசிகா, அனந்திகா மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு கூட மொத்தம் 8 படம் ரிலீஸ் ஆகிருந்தாலுமே கூட லப்பர் பந்து படம் எல்லாத்தையுமே அடித்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, லப்பர் பந்து படம் ஒரு நல்ல ஒரு கிராஃபில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தமிழரசன் பச்சமுத்து யாருன்னு பார்த்தோம்னா கனா படத்தோட டைரக்டர் அருண்ராஜா காமராஜாவோட அசிஸ்டன்ட் தான். ஸோ அருண்ராஜா கூட கனா படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இவர் இப்போ லப்பர் பந்து படத்தை எடுத்திருக்காரு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா கனா படமும் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் தான். ஸோ இப்போ இவர் அசிஸ்டண்ட்டாக இருந்து டைரக்டராக மாறினதுக்கப்புறமும் எடுத்திருக்கிற இந்த லப்பர் பந்து படமும் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற ஒரு படம் தான். ஸோ அந்த வகையில் இது தன்னுடைய குருநாதர் மாதிரி இருக்கிற அருண்ராஜா காமராஜருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது தான் நினச்ச விஷயத்தை நல்லா எடுக்கிறதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டாக இருந்த சில நாட்கள் இவருக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்தோம்னா வெறும் கிரிக்கெட்டு இல்லை விளையாட்டை மையப்படுத்தி மட்டுமே இல்லாமல் நட்பு, பாசம், காதல்னு நிறைய சென்டிமெண்ட்டும் இருந்ததுனால ஸோ எல்லா ஆடியன்ஸுமே இந்த படம் கவர்ந்துருக்கு. ஸோ அதனால் இந்த படம் மற்ற எல்லா படங்களையும் காட்டிலுமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான படங்களில் கொஞ்சம் நெருக்கமான படம் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா தமிழரசன் பச்சமுத்துவுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க தான் டான் பிக்சர்ஸ். இவங்க வேறு யாரும் இல்லை, தனுஷை வச்சு இட்லி கடை படத்தை எடுக்கிறவங்க தான் இவங்க. ஸோ இவங்க தமிழரசன் பச்சமுத்துவோட 2வது கதையை லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கதைக்காக இவருக்கு 1 கோடி ரூபா சம்பளமாகவும் கொடுக்க அந்த தயாரிப்பு நிறுவனம் முன் வந்திருக்கு. ஸோ ஒரு டைரக்டருக்கு தன்னுடைய 2வது படத்துலேயே 1 கோடி ரூபா வரைக்கும் சம்பளமாக ஃபிக்ஸ் ஆகுது, அதுவும் தயாரிப்பு நிறுவனமே ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ லப்பர் பந்து படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.